கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, கர்த்தருடைய நாமத்தில் உங்களை மகிழ்ச்சியோடு வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கி பலருடைய பிரார்த்தனைகள் எந்த விதமாக இருக்குன்னு பார்க்கும் பொழுது, பணம் தாரும் பணம் தாரும் பரமபிதாவே, பணம் தாரும் பணம் தாரும் பரமபிதாவே என்ற விதமாகத்தான் இருக்கிறது. ஏன்னா இந்த நாட்களே பல போதகர்கள் பணத்தைத்தான் அடிப்படையாக வைத்து கொண்டு போதிக்கிறார்கள். பணம், செல்வம் இவைகள்தான் ஆசீர்வாதங்கள் என்ற அடிப்படையில் போதித்து மக்கள் நாம் பணத்தை நிறைய பெற்றால்தான், செல்வங்களை நிறைய பெற்றால்தான் அது ஆசீர்வாதம் என்று சொல்லி இவைகளை தேவனிடத்தில் கேட்டு பெற்றுக்கொள்வதையே விசுவாசத்தினுடைய செயல்பாடாகவும் இதுதான் பக்தியினுடைய வெளிப்பாடாகவும் எண்ணுகிறார்கள். பணம் தாரும் பரமபிதாவே என்று கேட்க நிலைமை. ஆனால் தேவன் நமக்கு பணத்தை தந்துவிட்டால், செல்வங்களை தந்துவிட்டால் நாம் ஆசீர்வாதமாக இருப்போம் என்பதற்கு உத்தரவாதம் இருக்கிறதா? பணம் வாழ்விற்கு அவசியம், செல்வம் வாழ்விற்கு அவசியம். ஆனால் பணத்தையும் செல்வத்தையுமே நாம் ஆசீர்வாதம் என்று எண்ணி அவைகளே குறிவைத்து ஆண்டவரை கேட்போம் என்றால், ஒருவேளை தேவன் அப்படியே தந்துவிட்டால் கூட நாம் ஆசீர்வாதமாக இருப்போமா என்பதற்கு எந்த உத்தரவாதம் இல்லை. எனவே தேவனுடைய பார்வையில் எது ஆசீர்வாதமாக இருக்கிறதோ அந்த ஆசீர்வாதத்தை கேட்க வேண்டும். தேவன் நம்முடைய வாழ்வின் தேவைகளை அறிந்தவர். நமக்கு பணம் வேண்டும், பொருள் வேண்டும், செல்வம் வேண்டும் என்று ஆண்டவருக்கு தெரியாததல்ல. நம்மை படைத்தவர் அவர்தானே. ஆனால் நாம் ஒரு குறிப்பிட்ட வடிவத்தில் இருக்கிறவைகளைத்தான் ஆசீர்வாதம் என்று எண்ணி ஆபிரகாம் நிறைய பணம் இருந்ததே, செல்வம் இருந்ததே, ஆசி இருந்ததே சொல்லி அந்த அடிப்படையில் கேட்போம் என்று சொன்னால், சில வேளை நாம் விரும்புகிறபடி கிடைத்தால் கூட அவைகள் நமக்கு உண்மையான ஆசீர்வாதமாக இருப்பதற்கு எந்த உத்தரவாதமும் இல்லை. சாலமோன் ராஜாவுக்கு தேவனே விரும்பி ஆஸ்தியும் அந்தஸ்தையும் பணத்தையும் பொருளையும் மிகுதியாக கொடுத்தார். ஆனால் அவைகளை பெற்றுக்கொண்ட அந்த சாலமன் கூட அதனால் நிறைவு பெற்று சந்தோஷமடைந்து அதை சாட்சியை சொல்லவில்லையே. பிரசங்கியினுடைய புஸ்தகத்தை வாசித்து பார்க்கும் பொழுது 1ஆம் அத்தியாயத்துடைய 14ஆம் வசனத்தை 2ஆம் அத்தியாயத்துடைய 17ஆம் வசனம் வாசித்து பார்க்கும் பொழுது, மாயை எல்லாம் மாயை, சூரியனுக்களை பார்ப்பதெல்லாம் மாயும், மனசுக்கு சஞ்சலமாக இருக்கிறன்னு சொன்னார். இந்த வாழ்க்கையை வெறுத்தேன்னு சொன்னார். அப்போ தேவனே பணமும் பொருளும் ஆஸ்தி அந்தஸ்தும் கொடுத்தால் கூட அது ஒரு மனிதனுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று சொல்ல முடியாது. அப்போது தேவனுக்கு முன்பாக நம்மை தாழ்த்தி, ஆண்டவரை எனக்கு எது ஆசீர்வாதமாக இருக்குமோ அதை எனக்கு தாரும், எவ்வளவு எனக்கு ஆசீர்வாதமாக இருக்குமோ அதை எனக்கு தாரும், அதைத்தான் நம்ம கேட்க வேண்டும். அளவில்லாமல் தாரும் ஆண்டவரே, எல்லை இல்லாமல் தாரும் ஆண்டவரே என்ற விதமாக கேட்டுதான் நாம் பெற வேண்டும் என்றெல்லாம் போதிக்கிறாள். ஏன்னா பண ஆசை, பொருள் ஆசை போதகர்களுடைய இருதயங்களை நிறைத்திருக்கிறபடினாலே அவருடைய போதனைகள் அதன் அடிப்படையில் வருகிறது. அதை கேட்ட அநேகர் பணம் தாரும் பரமபிதாவே, பணம் தாரும் பரமபிதாவே என்று கேட்க நிலைமை காணப்படுகிறது. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள் வேதம் சொல்லுது. ஆண்டவர் நம்மை ஆள வேண்டும், ஆண்டவர் நம்மை நடத்த வேண்டும், ஆண்டவர் நம்மோடு ஐக்கியமாக இருக்க வேண்டும், ஆண்டவர் நமக்கு போதிக்க வேண்டும், ஆண்டவருடைய சித்தம் செய்கிறவர்களாக நம்முடைய இருதயம் மாற்றப்பட வேண்டும். இவைகளுக்கு நாம் முதல் கவனம் செலுத்துகிற பொழுது இவைகள் தான் உண்மையான ஆசீர்வாதங்களாக மாறி நமக்கு உண்மையான சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் நம்பிக்கையும் கொடுக்கும். எனவே பணம் அவசியம், செல்வம் அவசியம். ஆனால் அவைகளை குறிவைத்து இவைகள் எனக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று அவைகளையே நாம் கேட்டு பெற்றுக்கொள்வதில்ல. தேவனுக்கு நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து தேவனுக்குரியவர்களை தேட வேண்டும். கொலோசியர் 3ஆம் அத்தியாயம் 2ஆம் வசனம் சொல்கிறபடி பூமிக்குரியவர்கள் அல்ல, தேவனுக்குரிய. அப்பொழுது நாம் நிச்சயமாக இந்த உலகத்தில் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாகவே விளங்குவோம்.